வணக்கம் சார். ஹைட்ரோ பவர் இன்ஜினியர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொட்டமுத்தூர் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, விளக்கெண்ணெய். இது பார்த்தீங்கன்னா, இந்த சீடு வந்து நமக்கு கஸ்டமர் குடுத்துருக்காங்க. அவங்க மிஷின் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி இந்த மிஷின் நம்ம ட்ரையல் எடுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால நமக்கு இந்த மிஷின் வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம ஏன் இத நம்ம யூடியூப்ல சொல்றோம்னா, கஸ்டமர் நமக்கு ஆர்டர் குடுத்து, அவங்க விதை குடுத்துருக்காங்க. எங்களுக்கு விதை கிடைக்கல. ஆர்டர் குடுத்ததுனால அவங்களுக்கு ஓட்டி குடுக்குறோம். இந்த இதில பார்த்தீங்கன்னா, அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா வரும். கடலை, எள்ள விட அவுட்புட் ரொம்ப கம்மியா வரும் இந்த மிஷின்ல. ஆனா, நமக்கு இது என்னன்னா, இதில இருக்க எவ்வளோ இதில புண்ணாக்குல ஆயில் இருக்கோ, அவ்வளோ வந்து இதில புழிஞ்சிடலாம். இந்த மிஷின்ல நம்ம எக்ஸ்பெல்ல புழிஞ்சிடலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதே மாரி நமக்கு இது லேபர் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இதில நமக்கு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, 3 திக்னெஸ்ல வரும். இதில இருக்க புண்ணாக்கு 3 திக்னெஸ்ல வரும். இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த விதையில எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆயில் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு புழிஞ்சிடலாம். இந்த பெனிஃபிட் இதில இருக்கு. அதே மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் டிசைன் பண்ணியும், அதே மாதிரி மாடுலேஷன் என்ன மாரி பண்ணணும், உங்களுக்கு அது டோட்டலா பண்ணி குடுத்துட்டுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அதே மாரி இது கஸ்டமர் சைட்ல போயிட்டு இந்த மிஷின் நம்ம ஓட்டுவோம். இங்க நம்ம ஓட்டிட்டு, இது நம்ம ஆயில் எடுத்து கஸ்டமருக்கும், அதோட புண்ணாக்கு எடுத்து சாம்பிள் கஸ்டமருக்கு காமிச்ச பிறகு, கஸ்டமர் சைட்ல போய் நம்ம ஓட்டுவோங்க. இது பெனிஃபிட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த யூடியூப் பார்க்குற மக்கள் அனைவரும் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து மிஷின் நம்ம நெறைய காமிச்சோ, நெறைய மிஷின் வச்சு வெளிய இருந்து வாங்கியெல்லாம் நாங்க ஆர்டர் எடுக்கிறது கிடையாது. நம்ம வந்து இப்ப வரைக்கும் மிஷின ஆர்டர் குடுத்தாங்கன்னா, பண்ணி குடுத்து தான் இருக்கோம். அவங்களுக்கு மிஷின் கேட்குறோம், ஆர்டருக்கு தகுந்த மாரி நம்ம மிஷின ரெடி பண்ணி, அசெம்பிள் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இது ஓனா நம்மளே தயாரிக்கிறது. இரும்பு மெட்டீரியல். நீங்க போய் எங்க போய் எக்ஸ்போலர் எடுங்க. மிஷின் இரும்புல இருக்கான்னு மட்டும் கேளுங்க. இரும்புலயே வராது மிஷின். நம்ம ஒரு ஆள் மட்டும் தான் கோயம்புத்தூர்ல இரும்புல பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இரும்புக்கும் காஸ்டினுக்கும் எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கும் உங்களுக்கே தெரியும். இங்கே எங்க மிஷின் நீங்க ஃபுல் லோடு குடுக்கல ஒண்ணுமே ஆகாது. மிஷின் ஒண்ணுமே ஆகாது. மத்த மிஷின்ல நீங்க ரொம்ப லோடு குடுத்தீங்கன்னா, கியர் பாக்ஸ்ல உடைஞ்சிரும். அதே மாரி இதோட அவுட்புட் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இதில மேக்ஸிமம் அவுட்புட் இவ்வளோ தான் வரும். இதில எவ்வளோக்கு எவ்வளோ புளிய முடியுமோ அவ்வளோக்கு புளிஞ்சிரும். அதோட புண்ணாக்கோட திக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு. இது ஏன் நாங்க சொல்றோம்னா, நம்ம மி நம்ம வந்து வீடியோல வந்து என்ன தெளிவா வருதோ எல்லாமே சொல்லிருவோம். என்ன விஷயம் நடக்குது எல்லாமே வீடியோலயே காமிச்சுருவோம். ஓகேங்களா? இத கட் பண்ணி, அத கட் பண்ணி இதெல்லாம் இல்ல. எடிட்டிங்லாம் கிடையாது. இது என்ன என்ன வருது அந்த விஷயத்த காமிச்சுருவோம். அவுட்புட் எவ்வளோ கிடைக்குது, அது எல்லாமே காமிச்சுருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 10 கிலோ குடுத்தாங்க, எனக்கு ஓட்டி குடுங்கன்னாங்க. அவங்க ஓட்டி இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணி அவங்களுக்கு குடுத்துருவோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பச பசத்தன்மை ஜாஸ்தியான இந்த ஆயிலு. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியானது. அதே மாரி இதோட புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சன்னமா வரும் பாருங்க. புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 திக்னஸ்ல நம்ம எடுத்து குடுக்கலாம், இந்த புண்ணாக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த புண்ணாக்குல ஆயில் இருந்தாலும், அத ரிட்டர்ன் நம்ம எடுத்து குடுத்துரலாம். அது ஒண்ணு இருக்கு. அதே மாரி இதில பார்த்தீங்கன்னா, மிஷின்ல ஸ்பெஷல் அது 4 கியர். என்னதான் ஹெவியா லோடு வந்தாலும், ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்துட்டே இருக்கும். 4 கியர்லாம் யாருமே இந்த கோயம்புத்தூர்ல யாருமே போட்டு குடுக்க மாட்டாங்க 4 கியர். இது மேனுஃபேக்சரிங் பண்றவங்க, இது விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த 4 கியர் ஆட் பண்ணி போடுவாங்க. எதனால என்னன்னு. இந்த லோடு வந்து இதே வேற மெஷின்ல போட்டீங்கன்னா மெஷினே ஸ்டக் ஆயிரும். இதில லோடு வந்து நமக்கு எவ்வளோக்கு லோடு இருக்கோ அவ்வளோக்கு லோடு எடுத்து குடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 30 கிலோ மாடலு. இதில கடலை, எள்ளு, சன்ஃப்ளவர் இப்போ பார்த்தீங்கன்னா, கொட்டமுத்து நல்லெண்ணெய் இறக்கிறதுக்கு அதுவும் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். இந்த மாதிரி எங்களுக்கு விதை கிடச்சுன்னா, கண்டிப்பா லைவா நாங்க அரைச்சு குடுப்போம். இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது விதை இருந்துச்சுன்னா, இத எனக்கு ஓட்டி குடுத்து பண்ண முடியும்னா, கண்டிப்பா நான் லைவா எடுத்து குடுக்குறேன். எடுத்து குடுத்து உங்களுக்கு திருப்தியானா மட்டும் எங்க மிஷின் எடுத்தா போதும். ஓகேங்களா? அதோட சார்ஜ் மட்டும் நம்ம வாங்குவோம். உங்களுக்கு என்ன அவுட்புட் அதில வருது, ஏதுன்னு நமக்கு தெரியாது. இதே கடலை, எள்ளு இதுன்னா எங்களுக்கு அவுட்புட் தெரியும். இதோட அவுட்புட் நமக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம அன்னைக்கு ஓட்டுற டைம் தான் பார்க்க முடியும். அதனால நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு வருதோ நம்ம எடுத்து குடுத்துருவோம். அதுவும் உங்க முன்னாடியே லைவா எடுத்து குடுத்துருவோம். இந்த மாதிரி விஷயம் ஹைட்ரோபவர் பண்ணுது. அதே மாரி மிஷின் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல தான் நம்ம பண்ணி குடுத்துருக்கோம். எல்லாமே இரும்பு தான் குவாலிட்டி நம்மள்ல. அதை எங்கெங்க எஸ்எஸ் வரணுமோ, ஆயில் எங்கெங்க படுதோ அங்க மட்டும் எஸ்எஸ்ல நம்ம பண்ணி குடுப்போம். அதே மாரி இந்த இதில உள்ள போற பிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளே டிசைன் பண்ணி போடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படியும் நமக்கு 1 இயர் இது 2 வருஷம், 3 வருஷம் இதோட உள்ள இருக்க பிச்சோட தேயறதுக்கு. நம்ம அந்த அளவுக்கு திக்னஸ் போட்டு குடுத்துட்டுருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிஷின் அந்த அளவுக்கு லோடு வாங்கும். நீங்க என்னதான் லோடு குடுத்தாலும் மிஷின் லோடு நல்லா வாங்கும். கீர் அந்த மாரி போட்டிருக்கோம். அதேமாரி புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சன்னமா எடுக்க முடியுமோ, அவ்வளோக்கு எடுத்து குடுத்துட்டுருக்கோம். இத பார்த்துட்டு எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா பண்ணி குடுக்குறோம்.